பிரைஸ் த லார்ட். ஆண்டவர் நம்முடைய பஞ்ச காலத்துல நம்மளை போஷிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். நம்மளுடைய கரத்துல ஒன்றுமே இல்லாவிட்டாலும், நாளை தினத்தை குறித்து நம்ம என்ன செய்வோம்னு சொல்லி நம்ம கலங்கி இருந்தாலும், பஞ்ச காலத்திலும் ஆண்டவர் நம்மளை போஷிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். அதனாலதான் யாக்கோபு சொல்றாரு, வெறுங்கையா நான் போனேன், திரும்பி வரும் பொழுது பரிவாரங்களை கொடுத்து என்னை போஷித்தார் என்று. எலியாவினுடைய வாழ்க்கையில 3 விதமான பஞ்சம் வரும் பொழுது ஆண்டவர் எலியாவுக்கு எப்படி போஷித்தார் என்பதை குறித்து நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறோம். முதலாவது 1 ராஜாக்கள் 17வது அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். ஆகாப்புக்கு விரோதமாய் ஆண்டவர் சில வார்த்தைகளை எலியாவை கொண்டு சொன்னாரு. இன்று முதல் இந்த தேசத்துல மழையும் பெய்யாது, பனியும் பெய்யாதுன்னு சொன்னாரு. எலியா இந்த வார்த்தைகளை எல்லாம் ஆகாப்புக்கு சொன்னதுக்கு அப்புறம் ஆண்டவர் எலியாவுக்கு சொல்றாரு, நீ இந்த இடத்தை விட்டு யோர்தானுக்கு நேரா இருக்கிற கேரித் ஆற்றங்கரைக்கு போய் ஒளிந்து கொண்டிருன்னு சொல்றாரு. அந்த இடத்துல பாருங்க, எலியாவுக்கு இதை கொண்டு நான் சர்வை பண்ணுவேன்னு சொல்லி எந்த ஒரு காரியமும் இந்த இடத்துல கிடையாது. எலியாவுக்கு வேற எந்த ஒரு அடுத்த நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்னு சொல்லி எந்த ஒரு பிளானும் கிடையாது. வனாந்திரமான ஒரு இடம், பஞ்சமான ஒரு சூழ்நிலை. ஆனா ஆண்டவர் எலியாவை எப்படி போஷிக்கிறார்னா, வேதம் சாட்சி கொடுக்கிறது, விடியற் காலத்திலும் சாயங்காலத்திலும் காகத்தை கொண்டு அப்பத்தையும் இறைச்சியையும் கொண்டு ஆண்டவர் எலியாவை போஷித்தார்னு சொல்லி வேதம் சாட்சி கொடுக்கிறது. அதே போல நம்மளுடைய வாழ்க்கையில் அடுத்த என்ன பண்ணுவோம்னு சொல்லி நமக்கு ஒரு பஞ்சமான ஒரு சூழ்நிலை இருக்கும், வறட்சியான நேரங்கள் இருக்கும். ஆண்டவர் ஏதாவது ஒரு காரியத்தை கொண்டு நம்மளை போஷித்து சூப்பர் நேச்சுரலா ஏதாவது ஒரு காரியத்தை நம்மளுடைய வாழ்க்கையில செய்து அந்த பஞ்சத்தை மாற்ற அவர் போதுமானவராக இருக்கிறார். 2வது காரியம், அந்த கேரித் ஆற்றங்கரையில எலியா இருக்கும் பொழுது மழை பெய்யாத காரணத்தினால அந்த ஆறு வற்றி போகுது. ஆண்டவர் சொல்றார் எலியாவை பார்த்து, நீ சாரிபாத் என்கிற விதவையின் வீட்டுக்கு நீ போன. ஆண்டவர் எலியாவுக்கு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கொடுத்து அனுப்புறாரு. அதே போல எலியா அந்த இடத்தை விட்டு சாரிபாத் என்கிற விதவையின் வீட்டுக்கு போறாரு. அந்த சாரிபாத் விதவையின் இடத்துல எலியா கேட்கிறாரு, எனக்கு கொஞ்சம் தண்ணீரும் அப்பமும் கொண்டு வான்னு சொல்லும் பொழுது, அப்ப அந்த சாரிபாத் விதவை சொல்றாங்க, என்னிடத்துல ஒரு பிடி மாவும் கொஞ்சம் எண்ணெயும் தான் இருக்கு, நானும் என் பையனும் சாப்பிட்டு இறந்து போயிடலான்னு சொல்லி நாங்க வச்சிருக்கோம்னு சொல்லும் போது எலியா சொல்றாரு, நீ இருக்கிறத போய் செஞ்சு கொண்டு வா, ஆண்டவர் அதை பெருக பண்ணுவார்னு சொல்லி அனுப்புறாரு. அதே போல அந்த நாள் ஆண்டவர் அந்த தேசத்துல மழை பெய்ய பண்ணும் மட்டும் அந்த இடத்துல ஒரு குறைவும் இல்லாதபடிக்கு எல்லாம் நிறைவாய் மாறினது. பாருங்க, எலியாவை ஆண்டவர் முதலாவது ஒரு இடத்துல இருந்து பஞ்சம் வரும்போது இன்னொரு இடத்துக்கு ஆண்டவர் எலியாவை போக வைக்கிறார். முதல்ல ஆற்றங்கரையில இருந்த ஆற்றங்கரையில் இருக்கும் பொழுது ஆண்டவர் பஞ்சத்தை மாற்றாரு. 2வது ஆண்டவர் அந்த பஞ்சத்திலிருந்து தூக்கி எடுத்துட்டு வந்து வீட்டுல வந்து எலியாவை போஷிக்கிறாரு. இப்படி ஒவ்வொரு காலகட்டங்களிலும் ஒவ்வொரு பஞ்சம் எலியாவுக்கு வரும் பொழுது ஆண்டவர் அந்த பஞ்சத்தை எல்லாம் ஏதோ ஒரு காரியத்தை கொண்டு ஆண்டவர் அந்த சூழ்நிலையிலே மாற்றுகிறவராக இருந்தார் எலியாவுடைய காலங்களில. 3வது 1 ராஜாக்கள் 19வது அதிகாரம் 5வது 6வது வசனத்தை வாசித்து பாருங்கள். ஆகாப்புக்கு பயந்து எலியா வனாந்திரத்தில் ஒரு சூறை செடியின் கீழே போய் படுத்து தூங்குறாரு. சூறை செடிங்கிறது பொதுவா எங்க வளரும்னா வனாந்திரமான ஒரு இடம், தண்ணீரும் எந்த ஒரு கால சூழ்நிலையும் இல்லாத ஒரு இடத்துல தான் அந்த சூறை செடிகள் வளரும். அப்பேற்பட்ட இடத்துல எலியா போய் படுத்து தூங்குறாரு தன்னுடைய ஜீவனுக்கு பயந்து. அப்போ ஒரு தூதன் அவரை தட்டி எழுப்பி, நீ எழுந்து போ, நீ போஜனம் பண்ணி எழுந்து நடந்து போன்னு சொல்லும் போது எலியா கண்விழித்து பார்க்கும்போது அவர் தலைமாட்டுல சுடப்பட்ட அப்பமும் கொஞ்சம் தண்ணீரும் வைக்கப்பட்டு இருந்தது. பாருங்க, அந்த ஒரு வனாந்தரமான இடத்திலையும் அந்த ஒரு பஞ்சமான சூழ்நிலைகளிலும் ஆண்டவர் எலியாவை ஏதோ ஒரு காரியத்தை கொண்டு போஷித்தார். இந்த 3 காரியத்துல பாருங்க, எல்லாமே ஒரு பஞ்சமான சூழ்நிலை தான். ஆனாலும் கர்த்தர் அந்த சூழ்நிலைகளில எலியாவை திருப்தி அடையும்படி செய்தார். அதே போல இன்றைக்கு நீங்க எந்த ஒரு பஞ்சமான ஒரு சூழ்நிலைகளில இருந்தாலும், எந்த ஒரு சோதனைகளில இருந்தாலும், கர்த்தர் உங்க பஞ்ச காலத்திலும் உங்களை திருப்தி அடைய செய்ய போதுமானவராக இருக்கிறார். ஏதோ ஒரு சூழ்நிலையில உங்களுடைய குடும்பத்துல ஒரு பஞ்சமா இருக்கலாம், உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில ஏதோ ஒரு காரியத்தினால பஞ்சமா இருக்கலாம். ஆண்டவர் ஆனா இன்றைக்கு உங்களை பார்த்து ஒரு காரியத்தை சொல்றாரு, இந்த பஞ்ச காலத்திலையும் நான் உன்னை திருப்தி அடைய செய்வேன் என்று ஆண்டவர் இன்றைக்கு ஒரு வாக்குத்தத்தம் செய்கிறார். ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருங்க. எத்தனை பஞ்சங்கள் வந்தாலும் கர்த்தர் என்னை போஷிப்பாருங்கிற விசுவாசத்துல நிலைத்திருங்கள். கர்த்தர் நிச்சயமாகவே உங்களுக்கான முடிவை வர பண்ணுவார். God bless you.